விஞ்ஞானிகள் பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகிறது என்று கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே பரிசுத்த வேதாகமத்தில் பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகிறது என்ற வேத வசனத்தை பார்ப்போமா? பூமி சுற்றுவதால் தான் நமக்கு பகல் நேரமாக இருக்கும்போது அமெரிக்காவிற்கு இரவு நேரமாக இருக்கிறது. பூமி சுற்றுகிறது என்ற கருத்தை கோப்பர்னிக்கஸ் தான் கண்டுபிடித்தார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிச்சமும் இருளும் வெவ்வேறாக பிரிக்கப்பட்டன என்று வேதம் உரைப்பதினால் வேதம் என்ன தெரிவிக்கிறது என்றால், சிருஷ்டிப்பின் முதல் நாளிலே தேவன் பூமியை சுழல செய்துவிட்டார் என்று தெரிவிக்கிறது. கோப்பர்னிக்கஸ் பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகிறது என்று கண்டுபிடித்ததை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பரிசுத்த வேதாகமம் தனது முதல் புத்தகத்திலே 1 அதிகாரத்திலே வெளிப்படுத்தி இருக்கும் என்றால் தேவன் வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் சத்தியம். விஞ்ஞானிகள் பூமி உருண்டை என்று கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே பரிசுத்த வேதாகமத்தில் பூமி உருண்டை என்ற வேதவசனத்தை பார்ப்போமா? 15ஆம் நூற்றாண்டு வரை அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, அரிஸ்டாக்கஸ் என்ற இவர்கள் பூமி தட்டையாக உள்ளது என்று நம்பி வந்தனர். ஆனால் மெக்கல்லன் என்பவர் பூமியை கப்பலில் சுற்றி வந்து பூமியானது உருண்டை என்று நிரூபித்தார். அதை உலகம் ஏற்றுக்கொண்டது. மெக்கல்லன் நிரூபித்ததை நமது தேவன் தமது தீர்க்கதரிசியான ஏசாயாவுக்கு ஏசாயா புத்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலே நான் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் என்று தெரிவித்திருக்கிறார். விஞ்ஞானிகள் பூமி தட்டையா உருண்டையா என ஆராய்ந்து கொண்டிருக்க பல 1000 வருடத்திற்கு முன்பே பூமி உருண்டை என பரிசுத்த வேதாகமம் வெளிப்படுத்தி இருக்கும் என்றால் தேவன் வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமம் சத்தியம். விஞ்ஞானிகள் சூரியன் ஓடுகிறது என்று கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே பரிசுத்த வேதாகமத்தில் சூரியன் ஓடுகிறது என்ற வேதவசனத்தை பார்ப்போமா? பலர் இப்படி கேட்கிறார்கள், சூரியன் எப்படி ஓடும்? ஆனால் வேதவசனத்தில் சங்கீதம் 19 4 முதல் 6 வரை சூரியன் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரை ஓடுகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த வேதவசனம் தவறு என்று பலர் நினைத்து வந்தார்கள். ஆனால் இன்று விஞ்ஞானிகள் சூரியன் 25 நாட்களுக்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகிறது. அது மட்டுமின்றி தனது பாதையில் ஒரு நொடிக்கு 12 மைல் வேகத்தில் சூரியன் ஓடுகிறது என்று தற்போது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். இப்பொழுது கண்டுபிடித்ததை தாவீது எப்படி எழுதியிருக்க முடியும்? தாவீதுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் சத்தியம். மழைக்கு தேவையான தண்ணீர் சமுத்திரத்திலே இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 33:7 அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். தேவன் இந்த சமுத்திர நீரை எவ்வாறு வானத்துக்கு எடுக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யோபு 36:27 இதற்காக சூரியனை பயன்படுத்தி அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது. பொழிந்த மழை என்ன ஆகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிரசங்கி 1:7 எல்லா நதிகளும் சமுத்திரத்தில் ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் திரும்பும் என்று பிரசங்கி 1:7 ஞானி சொல்லுகிறார். சமுத்திரத்தில் உள்ள தண்ணீர் சூரியன் மூலம் நீராவியாகி மேலே செல்லுகிறது. மேலே சென்று மேகமாகிறது. மேகமாகி மழையாகிறது. மழையாகி பொழிகிறது. மழையாகி பொழிந்து நதியாகிறது. நதியாகி சமுத்திரத்துக்கு செல்லுகிறது. மறுபடியும் இவ்வாறு நடப்பதற்கு மழை சுழற்சி என்று பெயர். இந்த மழை சுழற்சியை தேவன் பரிசுத்த வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். விஞ்ஞானிகள் காற்றுக்கு எடையுண்டு என்று கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே பரிசுத்த வேதாகமத்தில் காற்றுக்கு நிறையுண்டு என்ற வேதவசனத்தை பார்ப்போமா? காற்றுக்கு எடையுண்டு என்பதை நிரூபிக்க ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்கு ஒரு தராசு தட்டிலே காற்று ஊதப்பட்ட ஒரு பலூனை கட்டி, இன்னொரு தட்டிலே காற்று ஊதப்படாத ஒரு பலூனை கட்டி, காற்று ஊதப்பட்ட பலூன் இருக்கிற தட்டு தாழ்ந்து இருக்கிறது என்று காண்பிப்பது உண்டு. காற்றுக்கு எடையுண்டு என்று விஞ்ஞானிகள் அறிவிப்பதற்கு முன்னமே பரிசுத்த வேதாகமத்தில் யோபு 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் தேவன் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்திருக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. விஞ்ஞானிகள் தராசையும் பலூனையும் வைத்து காற்றுக்கு எடையுண்டு என்று கண்டுபிடித்ததை பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே காற்றுக்கு எடையுண்டு என்று தேவன் யோபுவுக்கு வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமம் சத்தியம். விஞ்ஞானிகள் பூமியின் ஆழத்தை முழுமையாக ஆராய முடியாது என்று தற்போது கண்டறிந்ததை பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வேதம் தெரிவித்திருக்கிறதை பார்ப்போமா? பூமியின் ஆழத்தில் என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்ள விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாக விரும்பினார்கள். பூமியின் ஆழத்தை ஆராய்வதற்கு விஞ்ஞானிகள் சைபீரியாவிலும் ஓஹோ திட்டத்தின்படி 9 மைல் ஆழமுள்ள துளையிட்டு அந்த துளையிலே மைக்ரோ சென்சிட்டிவ் இயர்ஃபோனை உள்ளே அனுப்பினார்கள். மைக்ரோ சென்சிட்டிவ் இயர்ஃபோனை உள்ளே அனுப்பின போது
அந்த 9 மைல் ஆழமுள்ள துளையின் கீழ் விசித்திரமான மனித கூக்குரல் கேட்பதை கேட்டு தங்கள் ஆராய்ச்சியை கைவிட்டார்கள். பல விஞ்ஞானிகள் தங்கள் வேலையை ராஜினாமா செய்துவிட்டார்கள் என்று பத்திரிகையில் வெளிவந்தது. விஞ்ஞானிகள் பூமியின் ஆழத்தை ஆராய்ச்சி செய்வதை நிறுத்திவிட்டார்கள். எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தில் பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயக்கூடுமானால் என்ற கர்த்தரின் வார்த்தையின்படி பூமியின் ஆழத்தை முழுமையாக ஆராய முடியாது என்று விஞ்ஞானிகள் தற்போது கண்டறிந்ததை வேதம் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தெரிவித்திருக்கும் என்றால் வேதவசனம் சத்தியம். இன்டர்நெட்டில் சைபீரியா ஹோல் சவுண்ட் என்று கேட்டு பாருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நரகம் மெய்யாகவே உள்ளது. விஞ்ஞானிகள் வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியாது என்று கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே பரிசுத்த வேதாகமத்தில் வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியாது என்ற வசனத்தை பார்ப்போமா? 1930ஆம் ஆண்டு வரை வானவெளியில் சுமார் 100 மில்லியன் நட்சத்திரங்கள் இருப்பதாகத்தான் வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் கருதி வந்தனர். பின்பு 40 டெக்ஸ்டில்லியன் நட்சத்திரங்கள் இருப்பதாக கணக்கிட்டு உள்ளனர். ஆனால் தற்போது வானவெளியில் உள்ள நட்சத்திரங்களை கணக்கிடவே முடியாது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். எரேமியா 33:22ஆம் வசனத்தில் வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியாது என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி வானத்து நட்சத்திரங்களை எண்ணவே முடியாது என்று விஞ்ஞானிகள் இன்று கண்டுபிடித்ததை பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வேதம் வெளிப்படுத்தி இருக்கும் என்றால் தேவன் வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் சத்தியம்.